நேற்றைய தினம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியும் ஜிப்மர் நிறுவனமும் சுமார் 493 பேர்களுக்கு நகரப்பகுதி மற்றும் கிராமப் பகுதிகளில் உமிழ்நீர் பரிசோதனை செய்தார்கள். அதில் மொத்தம் 33 பேர்கள் பாதிக்கப்பட்டு அவர்களுக்கு கொரோனா தொற்று நோய் இருப்பது தெரிய வந்திருக்கிறது. அதில் 32 பேர் புதுச்சேரியைச் சேர்ந்தவர்கள், ஒருவர் மாஹே பகுதியைச் சேர்ந்தவர். இப்பொழுது படிப்படியாக கொரோனா தொற்று நோயுடைய தாக்கம் நம்முடைய மாநிலத்தில் குறைந்து வருகிறது. எண்ணிக்கை 1000 இருந்தாலும் கூட குணமடைந்து செல்கிறவர்கள் நம்முடைய மாநிலத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். சுமார் 57% மேல் குணமடைந்து வீட்டுக்கு செல்கிறார்கள். இப்பொழுது இந்திரா காந்தி அரசு மருத்துவமனையிலும் மருத்துவக் கல்லூரியிலும் ஜிப்மர் மருத்துவமனையிலும் தங்கி சிகிச்சை பெறுகிறவர்களெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். அங்கே இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர்க்கப்பட்டிருக்கின்ற மக்களை எல்லாம் அவர்களிடம் தொலைபேசியில் நான் தொடர்பு கொண்டு பேசிய பொழுது அவர்களுக்கு சரியான முறையில் மருத்துவம் பார்க்கப்படுவதாகவும் மருத்துவர்களும் செவிலியர்களும் முனைந்து அவர்களுக்கு மருத்துவம் கொடுப்பதாகவும் அவர்களுக்கு தேவையான தரமான உணவு அவர்களுக்கு கிடைப்பதாகவும் மகிழ்ச்சியை தெரிவித்தார்கள். இதை பார்க்கும் பொழுது நோயாளிகளே நம்மிடம் நேரடியாக எங்களுக்கு சிறப்பான முறையில் மருத்துவம் மற்றும் சிறப்பான உணவு கொடுக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது மாநில நிர்வாகமானது அந்த மருத்துவர்களையும் செவிலியர்களையும் ஊக்குவிக்க வேண்டிய கடமையில் நாம் இருக்கிறோம். ஆகவே இந்த இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் கொரோனா தொற்றுநோய் பகுதியில் தொடர்ந்து இரவு பகல் உழைக்கின்ற மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் காலையில் புதுச்சேரியின் பல பகுதிகளில் நகரப்பகுதிகளில் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிகளுக்கு சென்று அந்த பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக நிவாரணம் கொடுப்பதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்தோம். நானும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் அவர்களும் எங்களுடைய வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மரியாதைக்குரிய பழனி அவர்களும் மரியாதைக்குரிய ஜெகன் அவர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியுடைய தொண்டர்களும் வந்தார்கள். சாரம் பகுதியில் தென்றல் நகர் பகுதிக்கு சென்று அங்கு மக்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அரிசி, மளிகைப் பொருட்கள் மற்றும் எண்ணெய் போன்றவைகளை கொடுத்து அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு உத்தரவாதம் கொடுக்க வரையில் நடவடிக்கை எடுத்தோம். அதேபோல் ரெயின்போ நகர் பகுதி மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதிகளில் உள்ள தனிமைப்படுத்தப்பட்ட பகுதிக்கும் சென்று அங்கே இருக்கிற மக்களுக்கு கட்சியின் சார்பில் நாங்கள் உதவி செய்தோம். அந்த பகுதியில் செவிலியர்களையும் மற்றும் ஆஷா பணியாளர்களையும் எங்களால் பார்க்க முடிந்தது. துப்புரவு பணியாளர்கள் அங்கே கிருமி நாசினி அடித்து கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த மக்களுக்கு உரிய முறையில் தேவையான மருந்துகள் பெறுவதற்கோ, பால் பெறுவதற்கோ, மளிகைப் பொருட்கள் பெறுவதற்கோ வருவாய்த்துறை பணியாளர்கள் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு மருத்துவர்களும் செவிலியர்களும் தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியில் உள்ள மக்களுக்கு முழுமையாக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டு வந்திருக்கிறோம். இந்தியாவில் பல மாநிலங்கள், குறிப்பாக தமிழகம் உள்பட கொரோனா தொற்று நோய் பாதிப்பவர்களுக்கு சித்தா வைத்திய முறையில் இப்பொழுது வைத்தியம் செய்யப்படுகிறது. குறிப்பாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் நகரப்பகுதி மற்றும் கிராமப் பகுதிகளில் பொதுமக்களுக்கு ஆர்சனிக் ஆல்பம் 30 என்ற மாத்திரைகளை வீடு வீடாக கொடுத்து அதை மக்கள் உண்டால் அவர்களுக்கு இந்த கிருமி எதிர்ப்பு சக்தி இருக்கும், அதனால் கொரோனா தொற்று நோய் வராமல் இருக்கும் என்பதற்காக புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனம் பகுதிகளில் தொடர்ந்து இப்பொழுது கொடுத்து வருகிறோம். அதுக்கு ஆஷா பணியாளர்கள் மற்றும் ஏஎன்எம்கள் தொடர்ந்து அந்த மக்களுக்கு அதை செய்து வருகிறார்கள்.
அதே போல் கபசுர குடிநீரையும் மக்கள் குடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது. இப்பொழுது நம்முடைய மருத்துவம் பார்க்கிறவர்கள், கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சென்று பார்க்கிறவர்கள், மருத்துவர்களாக இருந்தாலும் செவிலியர்களாக இருந்தாலும் சரி, அவர் அலோபதிக் முறையில் மருத்துவம் செய்கிறார்கள். சித்தா முறையில் மருத்துவம் செய்யும் பொழுது மிக விரைவில் குணமடைவார்கள் என்ற ஒரு எண்ணத்தை கருத்திலே கொண்டு ஆயுஷ் அமைப்பு நிறுவனம் அங்கீகரிக்கப்பட்ட மருந்துகள் கொடுப்பதற்கு மாண்புமிகு அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் அவரிடம் நான் கலந்து பேசி, புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சித்த மருத்துவத்தில் சம்பந்தப்பட்டிருக்கின்ற புதுச்சேரி மாநில மருத்துவர்களெல்லாம் அழைத்து பேசி, எந்த முறையில் கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய மருத்துவமனையில் எந்தெந்த மருந்துகள் அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று அவருடைய அறிவுரையின்படி செயல்பட வேண்டும் என்று கூறியிருக்கிறோம். சித்த மருத்துவர்களையும் இந்த நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்வதற்கு அவர்களையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறோம். அதன் மூலமாக சித்த வைத்தியம் மூலமாக எந்தவித பக்க விளைவும் இருக்காது, நோயாளிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்ற அளவில் சித்த வைத்திய முறையும் கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதற்கு கண்டிப்பாக அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இப்பொழுது எண்ணிக்கை உயர்ந்து கொண்டிருக்கிறது. சுமார் 513 பேர்கள் கொரோனா தொற்று நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியிலும், ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் மற்றும் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியிலும், தனியார் மருத்துவக் கல்லூரியிலும் அவர்களுக்கு மருத்துவம் செய்யப்படுகிறது. அதில் 3 வகுப்பைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்கள், கொரோனா தொற்று நோய் அறிகுறி இருக்கிறவர்கள், அல்லது கொரோனா தொற்று நோய் இல்லாமலேயே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறவர்கள். கொரோனா தொற்று நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையாக அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜிப்பர் மருத்துவக் கல்லூரியில் அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பது என்று முடிவு செய்து, இப்பொழுது நம்முடைய எண்ணிக்கை உயர்ந்து வருகின்ற காரணத்தால் சுமார் 513 பேர்கள் இப்பொழுது மருத்துவமனையில் இருக்கின்ற காரணத்தால் அதை தனியார் மருத்துவக் கல்லூரிகளிலும் சிலரை அங்கே மாற்றி அவர்களுக்கு மருத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை எடுத்து, நேற்றைய தினம் நானும் மருத்துவத்துறை அமைச்சர் மாண்புமிகு மல்லாடி கிருஷ்ணராவ் அவர்களும் தனியார் மருத்துவக் கல்லூரிகள், குறிப்பாக மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி, மணக்கல விநாயகர் மருத்துவக் கல்லூரி, பிம்ஸ் மருத்துவக் கல்லூரி, வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி ஆகிய அனைத்து, லட்சுமி நாராயண மருத்துவக் கல்லூரி, இவர்களுடைய மருத்துவத்துறையினுடைய பொறுப்பாளர்களை அழைத்து அவரிடம் பேசினோம். ஏற்கனவே மத்திய அரசானது தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் RT-PCR டெஸ்ட் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது நம்முடைய இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் உமிழ்நீர் பரிசோதனை எடுக்கப்படுகிறது. நடமாடும் மருத்துவ மையங்களை அமைத்து அதன் மூலமாக உமிழ்நீரை கொண்டு வந்து இங்கே பரிசோதனை செய்கிறோம். இப்பொழுது இருக்கிற பரிசோதனை போதாது. ஜிப்மரை பொறுத்தவரை அங்கு 1000 பேர்களுக்கு பரிசோதனை செய்கின்ற அளவில் வசதி இருக்கிறது. அதே போல் நம்முடைய மருத்துவக் கல்லூரியில் 400 பேர் அளவுக்கு உமிழ்நீர் பரிசோதனை செய்யலாம். ஆனால் அதிகப்படியாக புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு கொரோனா தொற்று நோய் பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஒருவருக்கு இருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிவதற்கு தேவையான உமிழ்நீரை எடுப்பதற்கு அரசோடு தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் ஒத்துழைக்க வேண்டும். அவர்களும் இந்த உமிழ்நீர் பரிசோதனை மையத்தை அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்தோம். அவர்களும் அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இப்படி பரவலாக மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலமாக நகரப்பகுதியிலும் கிராமப்புறங்களிலும் மருத்துவ பரிசோதனை செய்வதன் மூலமாக அதிகப்படியான பேருக்கு கொரோனா தொற்று நோய் இருக்கிறதை கண்டுபிடித்து
உடனடியாக அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்க முடியும். அதற்கு அந்த மருத்துவக் கல்லூரிகள் ஏற்றுக்கொண்டு ஒரு வார காலத்தில் மருத்துவ பரிசோதனை மையங்களை தங்களுடைய மருத்துவக் கல்லூரியில் அமைப்பதாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த மருத்துவக் கல்லூரிகளுக்கு, தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நோயாளிகள் அதிகமாகும் பட்சத்தில் சில நோயாளிகளை அந்த கல்லூரிகளுக்கு அனுப்பி அவர்களுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு அந்த மருத்துவமனைகள் தயாராக இருக்க வேண்டும் என்று நாங்கள் உத்தரவிட்டிருக்கிறோம். அனைத்து மருத்துவக் கல்லூரிகளும் ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக சுகாதாரத்துறையிடம் நோயாளிகளை அனுப்பினால் அவர்களுக்கு மருத்துவம் செய்வதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆகவே தனியார் மருத்துவக் கல்லூரியுடைய பங்களிப்பும் இந்த கொரோனா தொற்றுநோய் ஒழிப்பதற்கு, நம்முடைய மாநிலத்தை ஒழிப்பதற்கு அவர்கள் ஒத்துழைப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அவருடைய பங்கும் இந்த நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிறது. அதை மனமுவந்து அவர்கள் நேற்றைய தினம் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி பல கட்டங்களில், பல முறைகளில் அதிகாரிகள் மட்டுமல்ல, மருத்துவத்துறையைச் சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பொதுமக்களுடைய பங்களிப்போடு கொரோனா தொற்றுநோயை குறைப்பதற்கான நடவடிக்கை நாம் எடுத்து வருகிறோம். 4 பகுதிகளில், புதுச்சேரி பகுதி, உழவர்கரை பகுதி, பாகூர் மற்றும் வில்லியனூர் பகுதிகளில் 4 IAS அதிகாரிகளை போட்டு மருத்துவ மையங்களை கண்காணிப்பது, கட்டுப்பாட்டு மண்டலங்களை கண்காணிப்பது என்று உத்தரவிட்டிருந்தோம். அந்த அதிகாரிகளுடைய கூட்டத்தை நேற்று தினம் நாங்கள் நடத்தினோம். அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த கொரோனா தொற்றினை தடுப்பதற்கு பணிபுரிய வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அவர்களும் அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். இப்படி மாநிலத்தை பொறுத்தவரையில் அதிகாரிகள் மூலமாகவும், மருத்துவர்கள் மூலமாகவும் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களெல்லாம் ஒருங்கிணைந்து கொரோனா தொற்றுநோயை தடுத்து நிறுத்துவதற்கு நடவடிக்கை நாம் எடுத்து வருகிறோம். இந்த நிலையில் நம்முடைய மாநிலத்தில் படிப்படியாக கொரோனா தொற்றுநோய் பரவலை தடுத்து நிறுத்துவதற்கு முனைந்து பாடுபட்டு கொண்டு வருகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி ஊழியர்கள், காவல்துறை, வருவாய்த்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை, சமூக நலத்துறை, குடிமைப்பொருள் துறை, மின்சாரத்துறை, துப்புரவுத்துறை, ஆசிரியர் பெருமக்கள், இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.